Vanakkam, welcome back to Simply at Home. Innikkiyoda topic again it's going to be on gold. Today's topic is also on gold. I promised nominations. I'm going to postpone that bit because ipada I got to know about something which I read, not what I read just now. இப்போ படிக்கல இது கோல்ட் டிஜி கோல்ட் எப்படி லாஸ்ட் அக்டோபர்லேருந்து ஐ வாஸ் ரீடிங் அண்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எப்படி ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருந்தேனோ கோல்டுன்னு படிக்கிறச்சே ஐ ஆல்சோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். ஏன்னா டிஜி கோல்டோட வீடியோவில் சம்படி ஹேஸ் ஆஸ்ட் மீ புல்லட் பாயிண்ட்ஸ் கொடுங்க ஜிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு. Gist is pretty simple, that is not regulated, but gold monetization scheme is regulated. So for those of you who want bullet points in engla mari detailed video lenda, from these detailed explained videos there will be people who will pull it out and give you bullet points. And the madri illa those who are really presenting very good bullet points with the details avanga video poi kandipa paarenga. So again this is going to be a little detailed. Gold monetization scheme na enna, this is definitely regulated, so risk irukka illaya munnadiye sollidren, idla risk factor kammi. Okay, so what is gold monetization scheme? Yaar idu regulate pandranga, who are the regulators for this? Point number 2 3 for whom this is beneficial, for whom this is not beneficial. Idu romba important. First ரெண்டு பாயிண்ட் பார்த்துட்டு தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டினியூ பண்ணுங்கள் வீடியோ. ஃபோர்த் பாயிண்ட் இஸ் ரிவிஷன் தட் இஸ் டன் இன் ஏப்ரல். அதுதான் இப்போ நான் படித்தது ரீசெண்டாக ஏப்ரல் 2025 they have done a revision. So if your question to me is ரம்யா நீங்கள் போட்டிருக்கீங்களா கோல்ட் மானிட்டைசேஷன், பொறுமையாக அதை கொஞ்சம் பார்த்து போடலாமே அப்படிங்கிறதுக்கு தான் படித்தேன். ஐ ஸ்டார்டட் ரீடிங் அபவுட் இட் இன் ஜனவரி. ஐ ஆஸ்ட் அ லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வித் பேங்க் மேனேஜர். டீட்டெயில்டாக போய் ஆர்பிஐயோட வெப்சைட்லேயே போய் படித்து எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபார் ஹூம் இட்ஸ் யூஸ்ஃபுல், ஃபார் ஹூம் இட்ஸ் நாட் யூஸ்ஃபுல், இப்போ இருக்கிற கண்டிஷன்லேயும் எங்கெல்லாம் இட் இஸ் யூஸ்ஃபுல், கடைசியாக ஒரு கொஸ்டின் மார்க்கில் முடிக்க போகிறேன். So you have to be prepared for this. So since gold is still under debate, we're going to be talking about gold monetization. The revised information I've just made notes on. So what is gold monetization scheme? Okay, gold monetization scheme அப்படிங்கிறது உங்களோட physical தங்கம், உங்ககிட்ட whatever physical gold that you already have, not what you're purchasing now. ரொம்ப வருஷமாக தாத்தா காலத்து பாட்டி காலத்து வாட்எவர், ஆர் நீங்களே ஒரு 4-5 வருஷம் முன்னாடி வாங்க கோல்ட். த லாஜிக் இஸ் இஃப் யூ ஆர் ஹேவிங் இட் இன் அ லாக்கரில் சும்மா தூங்குறது, நீங்கள் அதை யூஸே பண்ணலன்னா அதுலேருந்து நீங்கள் பைசா பண்ணலாம். மானிட்டைசேஷன் அப்படின்னா யூ கேன் மேக் மனி அவுட் ஆஃப் வாட் யூ ஆல்ரெடி ஹேவ். உள்ளே தங்கம் தூங்குறதுக்கு பதிலாக எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுங்க, அதுக்கு நாங்கள் வட்டி கொடுக்குறோம், அது ஈக்குவலண்ட்டான அமௌண்ட்டுக்கு. இதுதான் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம். ஸோ இஃப் யூ கிவ் மீ அ கோல்ட், ஐ வில் கிவ் யூ இன்ட்ரெஸ்ட் டு தட் அமௌண்ட் ஆன் தட் பர்டிகுலர் டே. ஐல் ரிப்பீட் அகேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். வாட் இஸ் கோல்டு மானிட்டைசேஷன்னா, என்கிட்ட லெட்ஸ் சே ஐ ஹாவ் கோல்டு வர்த் ஆஃப் 50 grams உள்ளே தூங்கின்னு இருக்கு. ஒரு 40 லெட்ஸ் சே ஒரு 10 கிராம் தான் என் மேலே இருக்குது, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லெட்ஸ் சே திஸ் ரிங் ஆர் திஸ் இயரிங், சும்மா ஐம் கிவிங் அன் எக்ஸாம்பிள். அதெல்லாம் சேர்த்தா 10 கிராம் சேருமா, வாட்எவர். ஸோ 10 கிராம் என் மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 40 கிராம் உள்ளே தூங்கிக்கிட்டே இருக்கேன் at any given point of time. இட்ஸ் ஸ்லீப்பிங் இன்சைட் அண்ட் ஐம் நாட் யூஸிங். எதுவும் யூஸ் இல்லாமல் உள்ளே தூங்குறதுக்கு அது எங்ககிட்ட கொடுங்களேன், நாங்கள் ஒரு யூஸ் வச்சுருக்கோம். பிகாஸ் த கவர்மெண்ட் வாண்ட்ஸ் கோல்ட் டு we spoke about gold. கோல்டோட அந்த மற்ற இன்ஃபர்மேஷன் சென்ட்ரல் பேங்க்னால் இந்த சென்ட்ரல் பேங்க்கில் இந்த அக்ராஸ் த குளோப் அந்த தங்கத்தோட பார்லாம் வச்சு தான் நம்மளுக்கு கேஷ் அண்ட் கேரி, அந்த பிரிண்டிங் ஆஃப் கேஷ், எவ்வளோ ரூபாய்க்கு நம்மளோடது வர்த்து, அதெல்லாம் பண்ணுறாங்க கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டுக்கு தங்கம்ங்கிறது வேணும். they need gold, physical gold to present in the central bank if they have to take loan from there, for example. ஸோ அந்த கான்செப்டில் தான் கோல்ட் மானிட்டைசேஷன் ஸ்கீம் ஃபியூ இயர்ஸ் முன்னாடி கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு அது அப்போ நான் தான் சொல்கிறேன், நானே இந்த ஃபினான்ஷியல் ஜேர்னியில் இப்போ தான் ஒரு லாஸ்ட் அக்டோபர்லேருந்து கொஞ்சம் இறங்கியிருக்கேன்.
whatever I am reading, exploring, understanding is what I am presenting to you. So however, if you want detailed information, ideally அந்த மாதிரி மக்கள் இந்த வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க. They will have a paid person like a chartered accountant or somebody வேணுச்சா as usual. Okay, so let's get back to okay, so இதில் வந்து எக்ஸாம்பிள். ஸோ இந்த 40 grams நான் கொண்டு போய் பேங்க்கில், ஸோ பேங்க்கில் நான் கொண்டு போய் கொடுக்குறேன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பியூரிட்டி செக் பண்ணுவாங்க. இது 22 கேரட் தானா ஒரு 999 22 கேரட் பியூரிட்டி பேசிக்கலி செக் பண்ணுவாங்க. ஸோ பியூரிட்டி எப்படி செக் பண்ண முடியும்னா உருக்குவாங்க. முன்னாடியே சொல்லிட்டேன் யாருக்கு யூஸ் இல்லைங்கிறதுல ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணோம். We will discuss further as to for whom it's useful. So if it's in a jewelry form, they will melt it. If it is not in a jewelry form also, they might melt it. I don't know. For example, if you have coins, so 40 grams worth of coins kondu poi kodukrenga. So let's say today the gold rate is 10,000 na. 10,000 into 40 grams. Yeah, so evlo aadhu 10 44 lakh rupees வந்து நீங்கள் பிரின்சிபலாக போட்டிருக்கீங்க. ஸோ 40 into 10,000 is 4 lakhs approximately. ஸோ அந்த அமௌண்ட்டை போட்டு ஸ்டார்ட் பண்ணுற அன்னிலேருந்து they will start giving you interest. Now interest again FD மாதிரி depending on short term, medium term, long term. ஸோ எனக்கு என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஐட்டமாக இருந்தது, why I was more interested reading more about it, அது ஏன் நான் உள்ளே போய் ஃபர்தராக கேட்டு படித்து பண்ணேன் அப்படின்னா, I was more interested in the long term and medium term. But long term, medium termனா 5 to 7, 3 to 5, 7 years, 7 to 15 years. அப்படியே அதெல்லாம் நடக்கிற காரியமாக தங்கம் எதுக்கு வச்சுருக்கோம், ஏதாவது எமர்ஜென்சி வைக்கணும்னா இது we are only talking about surplus gold. Okay, now இப்போ மீடியம் அண்ட் லாங் டேர்ம் effective April 2025. I am filming this எப்போதும் நான் சொன்ன மாதிரி always remember when the video is shot. நான் எடுக்கிற டேட் ஒன்று இருக்கலாம், போஸ்ட் பண்ணுற டேட்டு ஒன்று இருக்கலாம். எப்போதுமே அந்த வீடியோவில் டேட் ஆஃப் வீடியோ இம்பார்ட்டண்ட். ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் பழைய வீடியோ பார்த்துட்டு அதை நம்பி நீங்கள் எதையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஆர் ஈவன் அதை பற்றி I'm not asking anything to be invested. This is only pieces of information. In the information true அப்படிங்கிறது you should not believe if you don't know the exact date when the video is shot. So I will anyways be linking in RBI website and certain bank websites. However, தயவு செஞ்சு நீங்களே கூகுளுக்குள்ளே போய் உங்கள் பேங்க்குள்ளே போய் ஆர்பிஐ வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்களே இதெல்லாம் படித்து பாருங்கள். Now that I've given the disclaimer. So 4 lakhsக்கு they will give you interest. Now இந்த interest முடிஞ்சிட்டு on maturity you have 2 options. அதை பைசாவாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் போட்டு தங்கமாகவும் எடுக்கலாம். எப்படி கொடுப்பாங்கன்னா, but they will give it to you in form of coins. அப்படிதான், ஆமாம், coins. ஸோ இது வரைக்கும் கிளியராக போடுறதுக்கு பிரின்சிபல் வட்டி கிடைக்கும், சும்மா உள்ளே தூங்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு வட்டி கிடைக்கும். திரும்பி அதை நீங்கள் எடுக்கிறச்சே 2 விதமாக எடுக்கலாம். கேஷ், இப்போ நீங்கள் திரும்பி இருக்கிற தங்கத்தை கொண்டு போய் ஒரு கடையில் கொடுக்குறீங்க, யூ வாண்ட் டு மேக் மனி அவுட் ஆஃப் தட் அப்படின்னா they will not give you cash in any shop. You have to go to places which will lend you loans. ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு வாங்கி உங்களுக்கு செல்லிங் வேல்யூ. நம்ம டிஜிட்டல் கோல்டில் பார்த்தோம் இல்லையா, I will leave the digital gold video below. அதில் we saw in the computer itself I have showed you buying rate versus selling rate எவ்வளோ குறைச்சல். இதில் என்ன ஆகும்னா இன்டைரக்ட்லி, இதான் நான் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் பாயிண்ட். யூ கேன் ஆல்சோ மேக் இட் இன் ஃபார்ம் ஆஃப் கேஷ். அதனால தான் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அதை பற்றி டீட்டெயிலாக படித்தேன். பிகாஸ் டிஜி கோல்டை பார்க்கறச்சே செல் பண்ண முடியாதுன்னா இந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு தான் வீடியோ போடணும்னு நினச்சேன். பட் இப்போ வேறு வழி இல்லை, பிகாஸ் தெர் இஸ் அன் அமெண்ட்மெண்ட் தட் இஸ் டன். அது ஃபர்தராக போகிறதுக்குள்ள ஃபார் whomever it is useful நீங்கள் எதை ட்ரை பண்ணலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வாட் we said, what is gold monetization scheme. செகண்ட் திங் நம்ம என்ன பார்த்தோம் சொன்னேன், ஷக்ஸ்,
I have to pause and rewind what is the second point. Konja line la irunga. Okay, I did go back and see. So for who are the regulators? Regulators yaru appdin paatadla two people come into to three people are giving you guarantee. Who are the first regulator? Regulator na the நம்ம கேஸ் சிலிண்டரை வந்து ஃபேனை வந்து ரெகுலேட் பண்ணுறோம்ல, கரெக்டானதில் இருக்கா, 4 வேண்டாம் எனக்கு குளிர்றது 2ல் வை, இல்லை ஐயோ இருக்குதுப்பா 2ல் இருந்து 10 4ல் வைன்னு நம்ம மாற்றுறது, இதுதான் ரெகுலேட்டர்ஸ். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் பைசா விஷயத்தில். இதை யார் மேனேஜ் பண்ணி இங்கேயும் அங்கேயும் திருப்புறாங்க இந்த பர்டிகுலர் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும்னா 3 people are involved. யார் அந்த 3 விஷயங்கள்? What are the 3? One is the government in central government itself. Okay, central government தான் இதை எடுத்துன்னு வந்த கான்செப்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துன்னு வந்து ஃபினான்ஷியலி த்ரூ ஆர்பிஐ. ஆர்பிஐ வந்து உங்களுக்கு பேங்க் மூலியமாக, பிகாஸ் யூ கோயிங் த்ரூ த பேங்க், த ரிஸ்க் இஸ் மச் லோவர். எப்போதுமே ரிஸ்க் லோவர், ரிஸ்கே இல்லாமல் இருக்குமா ரம்யா அப்படின்னு எனக்கு கேட்காதீங்க. வி யூஸ்வலி கால் இட் அஸ் லோ மீடியம் ஹை ரிஸ்க். இதுதான் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும். பேங்க்கும் நாளைக்கு திவால் ஆச்சுன்னா கிடைக்குமாங்கிறது, அதனால தான் வி கால் இட் அஸ் லோ ரிஸ்க், பிகாஸ் இட்ஸ் பேங்க்ட் பை the government and RBI. இது இல்லாமல் 3வது செபி. மார்க்கெட் ரிலேட்டடாக பேசவே மாட்டேன்னு சொன்னீங்களே ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி இப்போதைக்கு அப்படின்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் ரெஃபர் பண்ணுறீங்களேன்னா, இந்த கோல்ட் ரேட்டோட வேரியேஷன் ஆனது இஸ் பேஸ்ட் ஆன் த மார்க்கெட்ஸ். ஸோ மார்க்கெட்லேருந்து தான் நம்மளோட அந்த தங்கத்தோட ரேட்டெல்லாம் வருதுனால இங்கே த ரேட் ஆல்சோ பிளேஸ் அ பார்ட் பேஸ்ட் ஆன் செபி. ஸோ இது பாண்ட் போது மட்டும் வராது, இதுவும் சேர்ந்து 3 சேர்ந்து பண்ணுறதுனால மேலே ஏறுதா இறங்குறதா. அதனால தான் முதல்ல ஆரம்பிக்கிறச்சே தே ஹேட் மீடியம் அண்ட் லாங் டேர்ம். நவ் தே ஹேவ் ஸ்டாப்ட் மீடியம் அண்ட் லாங் டேர்ம் எஃபெக்டிவ் 4th April 2025. இப்படி தான் நான் பேங்க்கோட வெப்சைட்டில் படித்தேன். ஐ திங்க் விச் பேங்க் வாஸ் தட்? SBI. ஸோ ரெகுலேட்டர்ஸ் இவங்கெல்லாம். ஸோ அதனால் உங்களுக்கு இதில் துளி கூட சந்தேகம் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ யாருக்கு இது யூஸு, யாருக்கு இது யூஸு கிடையாது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக படிக்கிறச்சு எனக்கு நான் சொன்னேன் இல்லையா, கடைசியாக ஒரு கொஸ்டின் மார்க் கூட போகிறேன்னு. அந்த கொஸ்டின் மார்க்கை நான் முன்னாடி சொல்ல வேண்டியதாக போச்சு. ஸோ தட் வில் நாட் பி அட் த லாஸ்ட் பாயிண்ட், வி வில் மேக் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ வென் ஐ ரெட் எவ்ரிதிங் எனக்கு வந்து 2-3 டவுட் வந்தது. ஃபஸ்ட்டு டவுட் ஆஸ் யூஷுவல், சரி நான் கேஷாகவும் எடுக்கலாம் தங்கமாகவும் எடுக்கலாங்கிறீங்க, வில் ஐ கெட் த கோல்ட் ரேட் ஆஸ் ஆன் த டேட் வென் ஐம் ரியலைசிங் இட் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ நான் வந்து இன்றைக்கி கோல்ட் ரேட் இஸ் 10,000. ஸோ 10,000 இன்றைக்கி 1 கிராம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ நான் இதில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, மினிமம் 10 கிராம் இருந்தால் தான் இதை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ ஹூ கேன் டூ இட்? Who has minimum 10 grams to give it to the government. அது ஷார்ட் டேர்ம். இப்போ வந்து ஷார்ட் டேர்ம் மட்டும்தான், 1, 2 to 3 years வரைக்கும் தான் ஆப்ஷன். ஸோ there are only 3 options available. என்னை பொறுத்த வரைக்கும் that is also still okay, but interest rate I'm not greatly okay. However, ஏன் இது ஓகே அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ நான் I was looking at long term. என்கிட்ட ஒரு 10 கிராம் வரைக்கும் இருக்குது போட்டேன் அப்படின்னா அடுத்து, ஏன்னா கோல்டு பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இறங்கும் அதெல்லாம் ஓகே, லாங்கில் வச்சா தான் நம்மளுக்கு நல்ல சைஸபிள் அமௌண்ட்டாக கிடைக்கும். ஸோ நான் என்கிட்ட இருக்கிற இந்த சில கோல்டெல்லாம் எதாவது இருக்குது அப்படின்னா டோட்டல் இனிமேல் தான் அதை பார்க்கணும், என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து போட்டு மாற்றலாமா, 10 கிராம் வருமானு தெரியல, இருந்தாலும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், கேள்வி கேட்டுட்டேன். ஸோ திஸ் மேனேஜர் வெரி 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 டவுன் டு அர்த், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. நான் டைம் கொடுத்து எங்கள் 2 பேருக்குள்ளே அவங்க ஸ்டார்ட் பண்ணுறச்சவே, மேடம் ஐ வில் நெவர் என்கரேஜ் கோல்ட் மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்படி பார்த்துட்டு நான் கேட்குற அந்த 2 பாயிண்ட்டோட இது மட்டும் கொடுங்க, மிச்சத்துக்கு நான் பார்த்துக்குறேன். இல்லை மேடம், யூ வில் ஆல்ரெடி பி பேயிங் 9 grams, 15 grams, 9%, 10%, 15%, 20% உங்கள் நகையை பண்ணுறதுக்குன்னு ஒரு வேஸ்டேஜ் செய்கூலி சேதாரம் போட்டு தான் வாங்குவீங்க, அதெல்லாம் இல்லை கணக்குலேயே வராதே, 10 கிராம் ஒரு மட்டும்தான் வரும், உருக்கிடுவாங்க மேடம், உங்கள் தங்கத்தை உருக்கிடுவாங்க அப்படி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பட் ஷீ டென்ட் நோ தி ஆன்சர்ஸ் ஃபார் those 2 questions. She went back,
எனக்கு திரும்பி வந்து வேறு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவங்க பேங்க் லிங்க்லாம். நான் சொன்னேன் அதில் கிளியராக இல்லை கடைசி விஷயம், அதனால தான் உங்களை நான் விசாரித்து சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அண்ட் ஐ டோல்ட் ஹர் வை ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் அண்டர்ஸ்டாண்டிங் திஸ். இது ஏன் நீங்கள் உருக்கிற ஆங்கிள்லேருந்து மட்டும் பார்க்குறீங்க, இன்னொரு ஆங்கிள் இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் அவங்க காது கொடுத்து கேட்டாங்க, விச் இஸ் வாட் ஐம் கோயிங் டு ஷேர் வித் யூ ஆல்சோ. ஸோ நகையாக வச்சிருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஸ்கீமில் என்டர் ஆகாதீங்க. திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். பிகாஸ் ஆஸ் ஷீ செட், ஒரு நகையாக பண்ணி வாங்குறத ஆசையாக வாங்கியிருப்பீங்க, அது யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருப்பீங்க. ஸோ அந்த நகையில் உங்களுக்கு நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி பைசா வேணும் அப்படிங்கிறதுனா நீங்கள் அதை டெம்ப்ரரியாக வச்சு தேர் ஆர் கோல்டு லோன் ஆப்ஷன்ஸ் இன் த பேங்க். அதை பற்றி வேணும்னா சொல்லுங்கள். அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியறது, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஐ கேன் டூ another வீடியோ. பட் அதை பற்றி படிச்சுட்டு தான் என்னால் வர முடியும். ஸோ அது எப்படி, ஆஸ் வாட் ஐ ஹவ் ரெட் ரீசெண்ட்லி இஸ், இப்போ 1 year கான்செப்ட் வச்சுருக்காங்க. 1 yearக்குள்ளே நீங்கள் அதை மீட்டுக்கலைன்னா அதுவும் திவால். ஓகேயா? ஸோ 1 yearக்குள்ளே யூ ஹாவ் டு பே அண்ட் க்ளோஸ் இட், யூ கான்ட் ரெனியூ இட். ஸோ நகையாக கொண்டு போய் வைக்கிறதுனா லோன் எடுக்கிறதுக்கு இட்ஸ் சீப்பஸ்ட் அண்ட் செக்யூர் வே, அது பார்த்துக்கங்க. பட் நகையாக ஏன் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமில் வைக்கக்கூடாது அப்படின்னா, நீங்கள் ஆசையாக டிசைன் பார்த்து வாங்கினது உங்கள் கண்ணுக்கு நேரம் உருக்கிடுவாங்க. ஸோ இஃப் ஐ எம் பையிங் லெட்ஸ் சே இன்னைக்கு ஒரு 10 grams, அகேன் எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன், 10 gramsக்கு நான் ஒரு என்ன சொல்லலாம், 10 gramsக்கு என்ன நகை வரும், ஒரு பிரேஸ்லெட் வாங்குறேன்னு வச்சுப்போமே. ஆசையாக அந்த மணிலாம் தொங்குற மாதிரி ஒரு பிரேஸ்லெட் வாங்கியிருக்கேன். ஸோ கங்கணம் மாதிரி வாங்கியிருக்கேன், வாட் எவர். ஸோ திஸ் 10 grams அட் 10,000 rupees per gramன்னு எடுத்துட்டா கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய். 1,00,000 ரூபாய்க்கு மட்டும்தான் கோல்டு. இது இல்லாமல் 3% ஜிஎஸ்டி, இது இல்லாமல் 10%, 15%, 20%, வாட் எவர் மேக்கிங் சார்ஜ். ஸோ கிட்டத்தட்ட 10% on this plus 3%, whatever, approximately ஒரு தூராயமாக, I'm giving you an example, 1,20,000 கிட்ட வாங்குவீங்க இது இந்த 10 grams of bracelet. ஸோ இப்போ இந்த 10 grams of bracelet 1,20,000க்கு நான் வாங்கிட்டு நான் கொண்டு போய் கோல்டு மானிட்டைசேஷனில் கொடுத்தா உருக்கி பியூரிட்டி செக் பண்ணுவாங்கல்ல, இது கரெக்டான தங்கமா வரிசை பார்த்து. சில பேர் டிஸ்கவுண்ட் பண்ணிலாம் தங்கம் விற்பாங்க, அப்படிலாம் விற்க முடியாது. அப்படின்னா அதோட தரம் கம்மின்னு அர்த்தம். You have to see for the seal, BIS, அந்த ஹால்மார்க் சீல், பியூரிட்டி இருக்காங்கிற சீல் செக் பண்ணி தான் நீங்கள் வாங்கணும். ஸோ அந்த சீல் இல்லாமல் இருக்கிறச்சே உருக்கி எடுக்கிறச்சே நீங்கள் உங்களுக்கு 1 lakhக்கு அது பியூரிட்டி இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ இதை நகையை உருக்கினாங்கன்னா your principal amount, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுற மாதிரி இதுக்கு அமௌண்ட் கோல்டு எடுத்துட்டு 1 lakhக்கு நாங்கள் 1 year or 2 years 3 years எதுக்கு போட போகிறீங்கன்னு வட்டி கொடுப்பாங்க. நான் இந்த 20,000 என்னாச்சு, காற்றுல போச்சு. ஏன்னா திரும்பி வச்சு ஒரு காயினாகவும் திரும்பி அந்த 10 கிராமுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் கேஷ் வர போகிறது. இந்த 20% என்ன, இட் வில் பி அ லாஸ். உங்களுக்கு ஒரு பெரிய லாஸாக இருக்கும். அதுக்கு நான் எனக்கு 50,000 ரூபா தான் வேணும்னா நான் போட்டு 9%க்கு வட்டி கொடுத்துட்டு நான் திரும்பி ஒரு வருஷத்துக்குள்ளே ஐ கேன் டேக் த ஜுவல்லரி பேக். ஜுவல்லரி எனக்கு ஜுவல்லரியாக திரும்பி வந்துடும். புரியுறதா உங்களுக்கு? அதனால் யாருக்கு இது யூஸ்ஃபுல் கிடையாதுன்னா, என்கிட்ட ஜுவல்லரி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம், அவங்க கான்செப்ட் என்னென்னா சும்மா லாக்கரில் தானே வச்சுருக்கீங்க, கொண்டா இங்கே கொடுங்கன்னதுக்கு தங்கம் வரும் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு தான் அவங்களோட ஐடியா. பட் இது யாருக்கெல்லாம் அது ஆக்சுவலாக யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக இதை நான் பிரிப்பேன். ஒன்று, ஹூ கோஸ் இன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். டக்குன்னு என்கிட்ட ஒரு பல்க் கேஷ் வந்திருக்கு, ஒரு குழந்தையோட கல்யாணத்துக்காக நான் சேர்க்கணும், ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு புட் மை டேஸ்ட் இன் டு மை சைல்ட்ஸ். முன்னாடியே நான் நகையாக வாங்கி வைக்காமல், இந்த எக்ஸாம்பிள் தான் அந்த பேங்க் மேனேஜருக்கு நான் சொன்னது. வருஷம் அந்த குழந்தையோட பர்த்டேக்கு நான் போய் ஒரு கிராம் வாங்குகிறேன் மேடம். இப்போ என் பையனுக்கோ பொண்ணுக்கோ 10 வயசு ஆகிடுச்சு, 10 கிராம் காயின் என்கிட்ட இருக்குது, நான் ஏன் இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னதுக்கு தான் ஒரு லாங் பாஸ். ஏன்னா எனக்கு திரும்பி அது காயினாக தான் கிடைக்க போகிறது. அடுத்த 10 வருஷம் கழித்து தான் அந்த குழந்தைக்கு கல்யாணம் நடக்க போகிறது. அடுத்த 10 வருஷம் கழித்து தான் அதை நான் காலேஜுக்கு அனுப்ப போகிறேன். அப்போ தானே எனக்கு அந்த கேஷ் வேணும். நான் சிறுக சேமிக்கிறேன். ஐ எம் எவ்ரி இயர், லெட்ஸ் சே திவாலி
இப்போ நார்த் இந்தியன்ஸ்னால் ஃபார் தெம் திவாலி இஸ் லக்ஷ்மி பூஜா போது தந்த்ரயாசன் கன்ஃபார்ம்டாக ஒரு குந்துமணியான்னு தங்கம் வாங்குவாங்க. ஸோ எவ்ரி இயர் வென் ஐம் பையிங் கோல்ட் இன் ஃபார்ம் ஆஃப் ஸ்மால் காயின்ஸ் அண்ட் இஃப் ஐ ஹாவ் மோர் தென் 10 grams, ஏன்னா அது மினிமம் 10 grams தான் போட முடியும், பிளாக் ஆஃப் 10 grams. ஸோ நான் 10 grams அதில் மினிமம் 10 grams ஆர் 11 grams போடுறேன் அப்படின்னா என்கிட்ட காயினாக இருக்கடிச்சு அதில் போட்டால் எனக்கு அது அட்வான்டேஜ் தானே அப்படின்னு கேட்டேன். இப்படி லாங் பாஸ். தென் ஐ செட் ஐம் கோயிங் டு கெட் 2.5% இன்ட்ரெஸ்ட் ஆன் தட், ரைட் அப்படின்னு. தென் அகெயின் there was a long pause. ஸோ 1 lakhல எனக்கு 2.5% per annum அப்படின்னா ஐ வில் கெட் சும்மா 1 lakhன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஏன்னா அதே 10 grams at 10,000 rupees 2.5% 2% வட்டி அப்படின்னா எனக்கு வந்து 2,500 rupees ஒரு வருஷத்துக்கு வரும்ல அப்படின்னு. ஒரு லாங் பாஸ். ஏங்க எனக்கு தீபாவளிக்கு 2,500 ரூபாய்க்கு நான் ஒரு புடவை வாங்கிப்பேன்ல. ஓகே, I don't need to spend my money. I'm going to get the money. சும்மா தூங்கின்ற இந்த காயின்ஸ் கொண்டு போய் நான் பேங்க்கில் இந்த ஸ்கீமில் போட்டால் எனக்கு தீபாவளிக்கு நான் ட்ரெஸ் வாங்கிடுவேனே. குடும்பத்துக்கே வாங்க முடியுமான்னு தெரில, பட் அட்லீஸ்ட் ஃபார் மீ இட்ஸ் I can buy a saree worth of 2,500 rupees or some expensive salwar for that matter. இல்லையா, நான் 2,500 4 வருஷமாக 2,500 சேர்த்து 4வது வருஷம் எனக்கு இன்னொரு 1 கிராம் கிடைக்கும்ல. 4 into 2,500 is 10,000 ரூபாய். திரும்பி 4 வருஷம் கழிச்சு நான் இன்னொரு கிராம் வாங்கலாம்ல, எனக்கு அது வரும்ல அப்படின்னு. சரி மேடம், இதை பற்றி நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் where I'm investing, என்னோட சேமிப்பாக இதை வந்து ஃப்யூச்சருக்கு நான் சேர்த்து வைக்கிறச்சே இதில் போட்டால் யூஸ் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். தி அதர் எக்ஸாம்பிள் டு ஹர் தட் ஐ கேவ் வாஸ் லாக்கர் ரெண்டல்ஸ். இவங்க என்ன சொல்லி கோல்டு மானிட்டைசேஷனில் சொல்கிறாங்க, நீங்கள் தங்கத்தை உங்கள் லாக்கரில் வச்சு போடுறதுக்கு பதிலாக லாக்கருக்கு நீங்கள் ரெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக வித்தவுட் யூ கிவிங் ரெண்ட் டு யுவர் லாக்கர் கம் அண்ட் கிவ் இட் ஹியர், we will safeguard your goldங்கிறாங்க. அதுதான் அவங்களோட மெயின் செக் பாயிண்ட்டே. ஸோ லெட்ஸ் சே ஐ ஹாவ் சம் அதர் நகர், சம் டாக்குமெண்ட்ஸ், பேங்க்கில் ஒரு லாக்கர் வச்சுருக்கேன்னு வச்சுப்போமே. ஸோ அந்த ஐ டோன்ட் நோ வாட் இஸ் லாக்கர் சார்ஜஸ் தீஸ் டேஸ்ன்னு எனக்கு அதை பற்றி தெரியல. பட் வச்சுருக்கிறவங்களுக்கு இதை விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். பட் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு லாக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லாக்கருக்கு பைசா கொடுக்கணும்ல. that can be covered from this interest. நான் தனியாக சம்பாதிச்சு அதுக்கு கவர் பண்ண வேண்டாம் இல்லையா. ஸோ இது வந்து தேர்ட் கேட். யாருக்கு நகை வச்சுருக்கிறவங்களுக்கு இது கன்ஃபார்ம்டாக இன்னும். தேர்ட் கேட்டகரி இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் நகை அண்ட் என்ன ரம்யா, நகை வச்சுருக்கிறவங்களுக்கு நாட் யூஸ்ன்னீங்க, இப்போ நீங்களே நகை வச்சுருந்தான்னு ஒரு ஐடியா சொல்கிறீங்களே அப்படின்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் a lot of people. இது என்ன மாதிரி நகை அப்படின்னு பார்த்தாக்க, again I'm going to give example where you have children in your space. ஸோ குழந்த பிறந்த உடனே அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் சீரு, உங்கள் வீட்டில் சீடி, தித்துணுண்டுக்கு ஒரு மோதிரம் சில பேர் போடுவாங்க. சத்தியமாக அந்த குழந்தை வளர்ந்தாலும் even after the child grows, வித்துலுண்டு மோதிரம் maybe they can use it as a pendant if they like. So it will be like 1.25 grams, 0.5 grams, ரைட். ஸோ ஒரு குழந்தைக்குன்னு ஒன்று சேர்ப்பாங்க ஸ்டார்டிங்கில். இது முக்கால்வாசி ஃபேமிலிஸில் இது கண்டிப்பாக உண்டு. துளியூண்டு ஒரு சின்ன பொட்டுன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் இட் வில் பி 100 milli or something. ஸோ அதுவான்னு ஒன்று போடுவாங்க சீருன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஃபேமிலியில். அது ஒரு கான்செப்ட் இஸ் ஆல்வேஸ் தேர். மாமா சீரு, அத்தை சீரு, ஸோ மெனி திங்ஸ் கீப் ஆடிங். இது இல்லாமல் அந்த குழந்தையோட அந்த தொட்டல் போடுறச்சே, you know, so we have so many rituals for children, right, the moment they are born. So that small, for us it's mandatory to put whether boy or girl, தோடு போடுறது is mandatory in our segment. I don't know about you people. So அந்த தோடு என்ன பண்ணுவோம்னா அந்த தட்டான்கிட்ட கொடுத்து கட் பண்ணி தான் எடுப்போம். அது மாதிரி கையில் ஒரு சின்னதாக ஒரு தங்க இது போட்டிருப்பாங்க, அதையும் கட் பண்ணி தான் எடுப்பாங்க. தங்க முலாம் பூசினதுன்னு இருக்கும், அதையும் கட் பண்ணி தான் எடுப்பாங்க. Or now coming to what happened recently is from my 7th standard I've been having that earring. Okay, அதோட திருகு இப்போ ரீசெண்டாக தான் தொலைச்சேன். ஓகே,
ஸோ ரீசெண்டாக தொலைச்சேன். No, I can't wear that earring. Something that is broken, something that is come off. ஒரு தோடு தான் இருக்குது, ஒரு தோடுக்கும் இந்த தொலைச்சிட்டா இந்த பிட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ இதெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு we will keep this at home. லாஸ்ட்டாக ஒரு நாள் கொண்டு போய் யாருடைய கல்யாணத்தும் போதோ போதோ கொடுத்து அதையும் உருக்கி we will add it along with the fresh jewelry. For that many years it's going to be idly sitting, you can't even use it. இந்த இடத்துல jewelry is very useful. இந்த விட்டது தொட்டது all those little things here and there, put it in one box, tentatively check how many grams it's coming, just ensure it's more than 10 grams, 10 கிராமுக்கு மேலே ஓரளவுக்கு இருக்குமான்னு பாருங்கள். அதெல்லாத்தையும் எடுத்துன்னு போய் தாராளமாக இங்கே அவங்க என்ன பண்ண போகிறாங்க, உருக்க போகிறாங்க. What is a goldsmith going to do? He is also going to melt it to check all these small things. He'll check the purity and then only he'll put it into your new gold jewelry that you're buying. So இது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக எனக்கு தோணிது. அதுக்காக சரி என்னெல்லாம் உடஞ்சிருக்கு என்னோட இந்த தோடோட was my starting point to read more about it. So it was not 10 grams of course, but கண்டிப்பாக ஒரு கிராம் 2 கிராம் இங்கே ஒரு 1/4 கிராம் அங்கே கிராம்னா கண்டிப்பாக ஒரு 10 கிராம் அக்ராஸ் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் சேரும். அவங்களோடது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி எனக்கு ஒரு 1/4 கிராம் தான் வருது, உன்ட்டு 5 கிராம் இருக்கா, என்ன நீ எடுத்துக்கோ காசு கொடுத்துட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தால் who will not make a issue out of it tomorrow, அதெல்லாமும் சேர்த்து போட்டு நீங்கள் இந்த மாதிரி கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் பண்ணலாம். Now when was this useful? என்ன பொறுத்த வரைக்கும் I was more interested in that 2.5%. 2.5%ங்கிறது வந்து I will leave you here the chart of SBI's. நான் இப்போ தான் அவங்க வெப்சைட் தான் படித்தேன். ஸோ earlier it was 5 to 7 years 2.25%, 7 to 15 yearsக்கு தான் 2.5%. வருஷம் மார்ச் 30 இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் வந்துடும். ஸோ the question that I had was, கடைசியாக நான் கேஷாக எடுத்தாக்க எனக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் போட்டு 10,000 ரூபாய்க்கு நீங்கள் கொடுப்பீங்களா, இல்லை அன்னி டேட்டோட கோல்டு ரேட்டை கொடுப்பீங்களா? ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வேல்யூ ஃபார் மணி இல்லையா. அப்படின்னா அந்த டேட்டோடதுன்னு தான் கிளாரிஃபை பண்ணாங்க. ஸோ 15 இயர்ஸ் கழித்து இன்றைக்கி 10,000 ரூபான்னா அன்றைக்கி இட் வில் பி 15,000, 20,000, வாட் எவர். தட் இஸ் த கேஷ் ஐம் கோயிங் டு கெட் ஃபார் 10 grams. Which means for 15 lakhs I will get that money which I can put it for some child's college education, correct? இல்லை ஒரு ரிசப்ஷனுக்கு பைசா ஒரு வாட் எவர், இன்றைக்கி தான் அந்த காக்ரா லெஹங்கா வாட் எவர் அதுவே 10,000 15,000 சாரி 10 lakhs 15 lakhs போகிறது எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீடியம் அண்ட் லாங் டேர்மாக எஃபெக்டிவ் ஏப்ரல் நிறுத்திட்டாங்க. வாட் ஆர் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் விச் ஐ ஹவ் கிவன் ஹியர்? ஐ வில் however read it. Up to 1 year it's 0.5%, up to 2 years it's 1%, up to 3 years it is, sorry, up to 2 years it's 0.55%, up to 3 years it's 0.6%. But ஒன்றுமே இல்லாமல் தூங்கின்னு இருக்கிறதுக்கு அதில் 0.6% ஐ திங்க் இஸ் ஓகே. நான் அன்லெஸ் இந்த செக்மெண்ட் சொன்னேன் இல்லையா, இந்த கேட்டகரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் இட்ஸ் ஓகே. அதர்வைஸ் டூ நாட் டேக் யோர் ஜுவல்ஸ் ஃபார் திஸ். நான் இதுக்கு க்ளோஷர் உண்டா? நான் முன்னாடியே க்ளோஸ் பண்ண முடியும்னா மினிமம் 1 year லாக் இன் பீரியட் இப்போ இருக்கிறதில்ல. பழசை பற்றி நான் எதுவுமே ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பற்றிலாம் நான் பேச போகிறதில்ல, பிகாஸ் தட் இஸ் நோ யூஸ் டுடே. இதை மாற்றியாச்சு. ஓகே, முன்னாடி நீங்கள் வந்து ஆப்ஷன் ஆஃப் நீங்கள் எடுக்க போகிறது கோல்டாக எடுக்க போகிறீங்களா இல்லை கேஷாக எடுக்க போகிறீங்களான்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறச்சேவே ஆப்ஷன் கொடுத்துடணும்னு சொல்லிட்டாங்க. செக்கிங் வச்சுட்டாங்க. ஏன்னா நவ் த கோல்ட் ரேட்ஸ் ஆர் இன்க்ரீஸிங் அட் அ ரேண்டம் பேஸ். லாங் டேர்மில் அவங்க நிறையா காசு கொடுக்கணுன்னா அவங்களுக்கு பிரச்சனைன்னு ஷார்ட் டேர்முக்கு மாற்றிட்டாங்க. நவ் வாட் வாஸ் ஐ அபவுட் டு சே? ஸோ ஈவன் if in 3 years 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருந்தால் கூட யூ ஹாவ் த ஆப்ஷன் ஃபார் கெட்டிங் யோர் கோல்டு பேக். நான் கேட்காத ஒரு விஷயம் என்ன, அந்த மேனேஜர் பற்றி அவ்வளோ ரொம்ப இம்ப்ரெசிவாக பேசினேன்னா, நான் கேட்காத ஒரு விஷயம் அவங்களா ரிசர்ச் பண்ணி 2 நாள் கழிச்சு எனக்கு வந்து சொன்னாங்க. ஷி செட், நீங்கள் மினிமம் 10 grams போடுவீங்க, ஆனால் எடுக்கிறச்சே லெட்ஸே நான் எல்லாம் போட்டு உருக்கி எடுத்தது இஸ் 12 grams. 12 grams வந்துடுது.
ஸோ 1,20,000க்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு ஸ்லிப் கொடுத்துட்டாங்க. நீங்கள் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு நீங்கள் எத்தனை வருஷம் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, how many years you've selected, you come back after that, you can collect it in form of coin. If that original amount is example 12 grams அப்படின்னா 10 கிராம் மட்டும்தான் நம்மளுக்கு காயினில் ஒரு பாரில் அந்த 10 கிராமை பார் மாதிரி கொடுப்பாங்க. மிச்சம் 2 கிராம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கேஷில் கொடுப்பாங்க. இந்த டிஃப்ரென்ஷியல் 2 grams will be given. ஏன்னா மினிமம் பிளாக் ஆஃப் 10 grams தான் அவங்க திருப்பி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது கூட எனக்கு ஓகேன்னு தோணிட்டு. ஸோ ஐ வாஸ் pretty impressed with this gold monetization scheme. Now the question mark that I'm going to leave all of you and me, because this I still feel is not clear. One of the reasons why I took a lot of time, நான் இன்னும் அந்த என்கிட்ட இருக்கிற துக்குடாவெல்லாம் ஒன்றும் வெயிட் போடலை, பட் நான் ஏன் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் அதில் ஃபுல் ஃப்ளெஷ்டாக இறங்கலைன்னா வேரியஸ் அதர் ரீசன்ஸ். வீட்டில் ஏதோ நம்மளுக்கு எதாவது ஓடிண்டே இருக்குமே, எப்படி எக்ஸசைஸ் பண்ண முடியலங்கிறதுக்கு நம்ம ஒரு ரீசன் கொடுக்குறோம், ஐ டோன்ட் ஃபைண்ட் டைம், அந்த மாதிரி தான் இதுவும். பட் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கொஸ்டின் மார்க் விச் ஐ வாஸ் லிட்டில் ஸ்கெப்டிக்கல் அப்படின்னா லாங் டேர்மில் ஏன்னா நான் யோசித்தது லாங் டேர்ம் இல்லையா. ஸோ அதில் என்ன சொல்கிறது அப்படின்னா, எனக்கு அது கேஷாக வரைச்சேன், ஓகேயா, கேஷாக வரைச்சே அது என்ன மாதிரி எனக்கு டேக்ஸ் ஆகி எனக்கு பேலன்ஸ் மணி வரும் அப்படிங்கிறது கிளாரிட்டி இல்லை. I'll repeat. கோல்டு பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் இஸ் எனிதிங் less than 3 years, லாங் டேர்ம் இஸ் எனிதிங் more than 3 years டேக்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. எப்படி உங்களுக்கு சம்பளம் வரைச்சோ இல்லை யோர் இன்ட்டு ஒன் ஆண்டர்ப்ரனியர் பிஸ்னஸோ அப்படின்னு இருக்கிறச்சே தே ஆர் கோயிங் டு டேக்ஸ்ன்னு ஒன்று எடுப்பாங்க இல்லையா. உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் அமௌண்ட்டோட தானே நீங்கள் எடுக்கிறீங்க. கோல்டு காயினாக எடுத்தால் டேக்ஸ் காம்பனண்ட் கிடையாது, திரும்பி 3% ஜிஎஸ்டிலாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் முன்னாடியே கொடுத்த 10 கிராமை திருப்பி கொடுக்க போகிறாங்க. நோ லெட்ஸ் சே தெர் இஸ் அ இன்க்ரிமெண்டல். கேஷாக வாங்கறச்சே நான் போட்டது 10,000 ரூபாய் ஒரு கிராமுக்கு, நான் எடுக்கிறச்சே 15 இயர்ஸ் கழிச்சு 15,000 ரூபாய்னா எனக்கு 5,000 rupees ப்ராஃபிட் கணக்கு. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியல் அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் வருமா, என்ன மாதிரி டேக்ஸ் போடுவாங்கன்னா அது வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருந்தது. நவ் லெட்ஸ் நாட் டாக் அபவுட் தட். நவ் திஸ் இஸ் எனிவேஸ் ஷார்ட் டேர்ம். ஷார்ட் டேர்ம் டேக்ஸ் இன்னி காலகட்டத்தில் ஃப்ரம் செபி ரெகுலேஷன் அண்ட் ஆல் இஸ் அட் 20%. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் டிஃப்ரென்ஷியல் அந்த நீங்கள் எடுக்கிறச்சே வர ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான் ஷார்ட் டேர்ம் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். பட் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் மாதிரி தான் அக்ரூ ஆகும். அந்தந்த பேங்க்குக்கு ரெகுலேஷன் கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட், அந்தந்த பேங்க் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆர்பிஐ பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ இப்போ என்ன சொல்ல வந்தேன், இப்போ ஷார்ட் டேர்முங்கிறதுனால ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவங்க அழகாக அது எனக்கு என்ன எழுதி கொடுத்துருந்தாங்கன்னா, ஆன் மெச்சூரிட்டி. நான் கேட்டது அந்த 15 இயர்ஸ் எக்ஸாம்பிளுக்கு. அன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கவர்மெண்ட் என்ன மாதிரி டிசைட் பண்ணுறதோ அந்த மாதிரி உங்களுக்கு டாக்ஸேஷன் அப்படின்னாங்க. 15 இயர்ஸ் கழித்து என்ன மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியில் இருந்தேன். நவ் தட் இஸ் நாட் இன் பிளேஸ். 3 வருஷத்துக்குள்ளே தான். ஸோ 3 வருஷத்துக்குள்ளே அடுத்த கவர்மெண்ட் தோறாமல் யார் வருவாங்க போவாங்க, பெருசாக என்ன மாற்றம் கொண்டு வருவாங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். So in my opinion, this is good if you're under the other two categories that I have explained in form of broken jewelry and coins and all. It's still good to go, provided அடுத்த 3 வருஷத்துக்கு உங்களுக்கு அந்த நகையை தொட வேண்டாம் அப்படின்னா this is still 0.6% you're getting interest இல்லை, you're not losing out on anything. So saying that, signing off. I know this is pretty lengthy. Signing off. This is Ramya, simply at home. இதோட டீட்டெயில்ஸ் அகேன் உங்கள் லோக்கல் பிரான்ச் மேனேஜருக்கு டீட்டெயிலாக தெரியணும்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு சிட்டி ஒரு லொக்கேஷனுக்கு தெல் பி அ நோடல் பிரான்ச், ஒன்லி தே வில் பி ஏபிள் டு டெல் யூ. ஜஸ்ட் த வே யூ சீயிங் திஸ். இது டிஜிட்டலாக நீங்கள் பார்க்குற மாதிரி இது எல்லாமே ஆன்லைனில் அவங்க வெப்சைட்டில் சில பேங்க், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் பேங்க் ஆஃப் பரோடாவில் ரொம்ப கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க அதை பற்றி. ஸோ அந்தந்த பிரான்ச்சோட வெப்சைட்லேயே கொஞ்சம் பேங்க்கோட வெப்சைட்லேயே கொஞ்சம் தான் இருக்குது. ஆர்பிஐ வெப்சைட்டில் டீட்டெயிலாக தியரி இருக்குது. நான் வந்து ஒரு 10 நாள் படித்ததை ஐ திங்க் இன் less than 30 minutes ஐ ஹவ் ட்ரை டு எக்ஸ்பிளைன். இதுக்கு மேலே வந்து சுருக்கிலாம் கேட்காதீங்க, பிகாஸ் ஐ ஹவ் கிவன் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இன் திஸ். ஐ ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல்.
உங்களுக்கு இதை மாதிரி யாரான்னு தெரியும், அவங்கக்கிட்ட கொஞ்சம் நகை இருக்குது, அவங்களும் வாழ்க்கையில் வளரணும், வளமோடு இருக்கணும், they should also grow in their wealth and in their prosperity in their life. இது மாதிரி சில விஷயங்களை நான் நேராக போய் சொல்ல முடியாது, அதுவும் ஃபேமிலி மெம்பர்ஸ் தப்பாக எடுத்துக்கலாம். ஓ என்கிட்ட 10 கிராம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருப்பாங்க. அதை வந்து நம்ம பங்க்சர் பண்ணாமல், அவங்கள ஹர்ட் பண்ணாமல், இது நான் பார்த்தேன் எனக்கு என்னமோ ஷேர் பண்ணணும்னு தோணித்துன்னு வேணால் இது நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா தயவு செஞ்சு டோன்ட் ஷேர் திஸ், பட் ஷேர் இட் டு தோஸ் பீப்புள் whom you think it will be useful for their own prosperity as well. Because this is definitely regulated. I will give a thumbs up to this scheme because considering now it's only short term. இந்த கன்ஃபியூஷன் கிடையாது, ஷார்ட்டில் போடணுமா லாங்கில் போடணுமா அப்படின்னு. அப் டு 3 years ஒன்று அப்படி போட்டு நம்ம திரும்பி பார்க்குறதுக்குள்ளே 3 years முடிஞ்சு போயிடும். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் மச் மோர் பெட்டர். நீங்கள் வீட்டில் வச்சுட்டு தேவிட காக்கிறத விட, ஏன்னா 10 கிராம் 15 கிராம் இருக்கிறவங்கலாம் வந்து பெருசாக போய் நம்ம லாக்கர்லாம் வைக்க மாட்டோம். அந்த மாதிரி குந்துமணியாக எங்கெங்கே இருக்குது அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் ஆப்ஷன். ஸோ வாழ்க வளமுடன். Let there be prosperity and wealth and abundance in all walks of everything with good health. See you in the next financial video. I hope adukku nadula thangam related persa edum bookamam illama indha mari new regulations illamal irundal I will definitely work out nomination related video which I wanted to start with, which will be the next one. Saying that, signing off, Ramya. Stay safe, happy, healthy, joyful. Bye-bye. Sorry, there's one important thing I forgot to add in this entire thing is avangaloda entire concept enna why they wanted unga veetla irukra gold varanum edirpaathaanga வழி வழியாக ஜென்ரேஷனாக நிறையா அப்படியே வந்துடுறது இல்லையா. நிறைய பேருக்கு தாத்தா கொடுத்தாங்க, பாட்டி கொடுத்தாங்க, அப்பா அம்மா கொடுத்தாங்க, கிஃப்ட் வந்தது, அது இதுன்னு. இதெல்லாம் பேன் நம்பரில் அக்கௌண்ட் ஆகாமல் பணக்காரங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இது எப்படியான அக்கௌண்டிங் சிஸ்டம்குள்ளே கொண்டு வரணுங்கிற ஐடியா தான் இந்த ஜிஎம்எஸோட இன்னொரு கான்செப்ட். உங்கள் பேனுக்கு அடியில் எத்தனை கிராம் தங்கம் நீங்கள் வச்சுருக்கீங்க, இதுக்கு மேலே வச்சா உங்களுக்கு செக்கு நாங்கள் வந்து டேக்ஸ் போடலாம், ஃப்யூச்சரில் வரலாம். Now, if you are somebody who is trying to play around the PAN number, அவங்களுக்கும் இது அட்வைசபிள் இல்லை. ஸோ அவங்களுக்கு நம்ம இதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆப்வியஸ்லி they would have paid a person, financial consulting person. அவங்களுக்கு க்ளீனாக சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் PAN நம்பரில் வரும் சார், இந்த ஒரு 0.5%க்காகலாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பட் நம்மளுக்கு எல்லாம் யார் சொல்லி தருவாங்க இல்லையா? ஸோ இது வந்து ஆனால் முன்னாடி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். திஸ் இஸ் ஆல்சோ another important thing because if you're going to bring in what you have at home, இன்னி காலகட்டத்தில் ஏற்கனவே கார்டில் போட்டு உங்கள் எந்த கார்டில் போடுறீங்களோ அதோட பேன் நம்பர் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டில் ஏன்னா யூபிஐயில் போடுறாங்க இன்றைக்கி. பை டிஃபால்ட் ஐடி ரிட்டர்ன்ஸ்லேருந்து வந்துடும். இந்த வருஷம் நீ ஒரு இத்தனை கிராம் தங்கம் வாங்கியிருக்கியே, வந்து ஃபைல் பண்ண, ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலன்னு மெசேஜ் வந்துடும். ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஹூ டிடன்ட் நோ அபவுட் திஸ், கண்டிப்பாக அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து ஆதார் கார்டு, பான் நம்பர் அதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இத்தனை கிராம் இருக்குன்னு கவர்மெண்ட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். அது எனக்கு போக வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க போடாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓகே இஃப் தே கெட் நோ 10 கிராம் 20 கிராமில் ஒன்றும் பெருசாக ஐடிக்கு வச்சுட்டு போடுறது. நம்ம இதை ஊருக்கு கிறுக்கி யூஸ் பண்ணலாம். ஏன் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டிட்டு தான் போகிறோமே, அவங்களுக்கு கட்டினாலே ரோடு, தண்ணி, எலக்ட்ரிசிட்டி. உங்கள் தெருவை மட்டும் யோசிக்கக்கூடாது. எத்தனையோ ஊரில் எத்தனையோ இடத்துல எலக்ட்ரிசிட்டியும் தண்ணியும் இல்லாமல் இன்னும் இருக்காங்க இந்தியாவில். அவங்களுக்கெல்லாம் அது யூஸ் ஆகட்டுமே. நம்ம நல்லதாக நினச்சின்னு கட்டுவோம், நல்லது நடக்கும்னு நினச்சிட்டு நல்லதை நினச்சிட்டு டேக்ஸ் பிடிச்சா பிடிச்சிட்டு போட்டோம். Bye.